போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கு தெரியல. ஐயா நான் கையோட கூட்டு வர சொன்னாங்க. வணக்கம். என்ன மேன்? மாப்பிள்ளை பேர் ராஜ்குட்டி தானே? ஆமா. பொண்ணு பேரு பூவாத்தா. ஐ எம் சாரி, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. சும்மாரியா? ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிகையை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்காக அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணின்னு போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுண்ட் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுண்ட் டவுரி வேணும்னு கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. ஏய், பச்சை போய் பேசாத. நான் 300 பவுண்ட் கேட்டேன். கொஞ்சம் இது வரமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷனை அவமானப்படுத்தாத. நல்லா இல்ல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டா. அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ, என்னது? அடிச்ச பத்திரிக்கையை நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. மாடி, நீ கிழிக்கல? சும்மா இருங்க இன்ஸ்பெக்டர். என்னோட தகுதி தராதரம் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம். ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐ எம் சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். மாப்பிள்ளை, நீ ஒரு பொண்ணு தானே? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்பா இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்தேன். ஆனா அது 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 பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100க்கு 100 கரெக்ட். அப்பா, அப்படி பாக்காதப்பா. மாமா. ஐயா. அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு என்ன மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்றப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அனாதை நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவன்கிட்ட கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அனாதை தான். அதனாலதான் அந்த அனாதை புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்துல இருந்த உங்க அடி மனசுக்குள்ள அவன் யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. அத பரவாயில்ல. சும்மா எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா. ஆத்தா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா. எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? அப்பன் தானே அந்த வார்த்தையை சொல்லிச்சு. உங்க அப்பன் தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டோம். வா சொன்னா கேளாத்தா. வாயை மூடிக்கிட்டு வா. ஏன் போறேன்? சொன்னா கேளாத்தா. வேண்டாத்தா. என்னடா இது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே. அவ இன்னும் ஊரெல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டா. அவ கைய கால வெட்டாம விட போறதில்ல. நான் வெட்டி தான் தீருவேன். ஐயோ வேண்டாம். நான் இங்க இருக்கேன். நீ ஒண்ணு என் கையை கால வெட்டணுங்கிற அவசியம் இல்ல. நானே தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன். நான் ஒருவரை உயிருக்குயிராக காதலித்தேன். என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன். சரி மச்சான், சொர்க்கத்துல சந்திப்போம். இருமா. நீ சும்மா இரு. ஏய் குதிரை. டேய் சும்மா இருடா. இவ்வளவு எல்லாம் பண்ணவன் நெசமால குதிச்சாலும் குதிச்சிருவாடா. அவ குதிக்க மாட்டா. குதிச்சாலுமா
ஆத்தா என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே இறங்கி வாம்மா. உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும்தான் கீழே இறங்கி வருவேன். ஏய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. அங்க இருந்து கீழே குதிச்சு அரையும் குறையுமா உசுறு இருந்ததுன்னா கையில அருவாளுக்குது, ஒரே போட்டு தள்ளிடுறேன். டேய், பேசாம இருடா. என்னம்மா இது? கழுத்துல கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற. உடனே கல்யாணம்னா எப்படி? அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்த வேண்டாம். அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும், இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன்னு வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். ஐயோ, என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறாளே. ஆத்தா, நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத. இத பாருங்க, நான் 1 2 3ன்னு 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல, நான் கீழே குதிச்சிருவேன். வேண்டாமா, சொன்னா கேளு. 1 2 3 குதி. அடே சும்மா இருடா. சரி 3. ஐயோ வேண்டாமா வேண்டாமா. என்ன சொன்னீங்க? வேண்டாம் மருமகளே வா. அப்ப உடனே கீழே இறங்கி வந்துடுறேன். ஏய் நில்லு நில், நீ இறங்கி வா. உன்னை நான் வெட்டறேன் இல்லையா பாரு. அடே என்னடா நீ? என்ன ஆத்தா, பச்சை போய் பேசி கல்யாணம் பந்தல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டா. அதோட உன்னை அப்பாவை வேற பிரிச்சுட்டா. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வேண்டாம். எல்லாம் சரத்தாண்டா. இப்ப அவ கீழே குதிச்சு வச்சு உசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேலதாண்டா விழுகும். எது வந்தாலும் பரவாயில்ல, அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். நீ எங்கடி போற? ஒரே இடத்துல ஏத்தியா இல்லையா பாரு. அடே அடே அடே, பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. ராத்திரி நேரத்துல வெளி இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா. அப்படியா? ஏய், என் பொட்டியை கொண்டாடி. இது பாருங்க அத்தை, நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அடைஞ்சா ராசுக்குட்டி, இல்லன்னா ரயில்வே ட்ராக் ஆரோ கோலம் ஒண்ணு. நீங்க இப்பவே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுலயும் தளதளன்னு ததும்பி நிற்கும் பருவம். ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும். ஐயோ ஆத்தா, அவ பசப்புறா நடிக்கிறா. ஏய் உன்ன பதட்டப்படாத. எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும்னு தேடி வரத்தான் போறாரு. அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா. டேய், இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமாம்பா, பயன்படுத்திக்கலாம் வா. சரிப்பா. கேரியர் இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. கொடுங்க நீ. பெரிய பொண்ணுக்கு நானா சோறு போடுறது? போய் பாசம் பொங்குற அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும், புரிஞ்சுதா? போ. பெரியப்பா, நீங்க காலையில இருந்து சாப்பிட வந்தால என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுதான் எங்க வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்த. சாப்பிடுங்க பெரியப்பா. என்ன பண்றது பெரியப்பா, என் மனசுக்குள்ள எத்தனையோ என்னென்னமோ இருக்கு, ஆனா வெளியில சொல்ல முடியலையே. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? யார் 2 பேர் பெரியப்பா? வேற யாரா? என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் தான். அவங்க தோட்டசாலையில இருக்கிறாங்க. இத பாரு, நீ நேரா அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதை 2 பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டாருன்னு சொல்லு. சரி பெரியப்பா. அண்ணே, இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணிய பாத்துட்டு தான் வரேன். அண்ணி பாளையத்து பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா? என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா? வந்தா 3 பேரும் சேர்ந்து வருவோம், இல்லன்னா வரமாட்டோம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஏண்டா, நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மன வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறா, அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. எவைய மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலும் அவளுக்கு வார்த்தை கொடுத்துட்டாளா? இதே வார்த்தை தான் பெரியப்பா நான் பெரியம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு என் புள்ளதான் முக்கியம், என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம், எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டாளா? இத பாரா, வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை விரட்டிட்டு மரியாதையா 2 பேரும் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள இல்ல, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தீர்மானமா சொல்லிட்டு போ.